டிரைப்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். சனாதன தர்மத்தை ஒழிக்க வேண்டும் என்று துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பேசிய பேச்சை திரித்து பாஜகவினுடைய ஐடி விங் தலைவர் அமித் மாளவியா பாரத தேசத்தில் உள்ள 80% சனாதன தர்மத்தை பின்பற்றும் மக்களை இனப்படுகொலை செய்வதற்கு உதயநிதி ஸ்டாலின் அழைப்பு விடுக்கிறார் அப்படின்னு ஒரு பொய்யான தகவலை சமூக வலைதளங்களில் பரப்பினார். இதற்கு எதிராக தமிழ்நாட்டில் அவர் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படுகிறது. இந்த எஃப்ஐஆரை ரத்து செய்ய கோரி தற்பொழுது நீதிபதி ஸ்ரீமதி முன்னிலையில் வழக்கு தாக்கல் செய்யப்படுகிறது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி ஸ்ரீமதி அமித் மாளவியா மீதான எஃப்ஐஆரை ரத்து செய்ததோடு மட்டுமல்லாமல் உண்மையில் வெறுப்பு பேச்சு பேசியது உதயநிதி ஸ்டாலின் தான், அவர் தண்டனையிலிருந்து விடுவிக்கப்படுகிறார், ஆனால் அதற்கு எதிர்வினையாற்றிய அமித் மாளவியாவுக்கு தண்டனையா அப்படின்ற ரீதியில் தன்னுடைய தீர்ப்புல கேள்வி எழுப்பி இருக்கிறாங்க. அமித் மாளவியா போட்ட பொய்யான கருத்து என்பது சரிதான் அப்படின்றத நீதிபதி தன்னுடைய தீர்ப்பில் அவரே வாதாடி நிலைநாட்டி இருக்கிறார். இதோடு நிற்காமல் திமுகவினரால் கடந்த 100 ஆண்டுகளாக இந்து மதத்தின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டு வருகிறது அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. இந்த தீர்ப்பில் தந்தை பெரியாரையும் நீதிபதி ஸ்ரீமதி சீண்டி இருக்கிறார். இந்த தீர்ப்பில் உள்ள அம்சங்கள் என்ன? இந்த தீர்ப்பு சட்டத்திற்கு உட்பட்டதுதானா? நீதிபதி ஸ்ரீமதி அவர் நீதிபதியாக செயல்பட்டிருக்கிறாரா அல்லது பாஜக செய்தி தொடர்பாளராக செயல்பட்டிருக்கிறாரா அப்படின்ற பல்வேறு கேள்விகள் நமக்கு எழுகிறது. இந்த கேள்விகளை மூத்த வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் அவர்கள் முன்னிலையில நம்ம வச்சிருக்கிறோம். அவர் இதற்கு விரிவாக பதிலளித்திருக்கிறார். அந்த பேட்டியை நீங்க பாருங்க, பரப்புங்க. துலர் வணக்கம். வணக்கம். சனாதன ஒழிப்பு அப்படின்னு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பேசியது இந்த நாட்டில் சனாதன தர்மத்தை பின்பற்றுகின்ற 80% மக்களை இனப்படுகொலை செய்வதற்கான ஒரு அழைப்பு அப்படின்னு அமித் மாளவியா ஒரு பதிவு போடுறாரு. எஃப்ஐஆர் பதிவாகிறது. அது தொடர்பான வழக்கில் அந்த எஃப்ஐஆரை ரத்து செய்த நீதிபதி, மதுரை உயர்நீதிமன்ற நீதிபதி ஸ்ரீமதி, இந்த பிரிவுகள் எல்லாம் அமித் மாளவி மீது போடப்பட்ட, பாஜகவின் ஐடி விங் தலைவர் மீது போடப்பட்ட அந்த பிரிவுகள் எல்லாம் உதயநிதி மீது பதியப்பட வேண்டிய வழக்கு பிரிவுகள் அப்படின்னு சொல்லிருக்கிறாங்க. உண்மையில் அமித் மாளவியா வெறுப்பு பேச்சு பேசல, அவர் கருத்துரிமைக்கு உட்பட்டு தான் பேசியிருக்கிறார். ஆனால் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் தான் வெறுப்பு பேச்சு பேசியிருக்கிறார் அப்படின்னு அவங்க நேற்று தன்னுடைய தீர்ப்பில் குறிப்பிட்டிருக்கிறாங்க. இது பற்றி உங்களோட கருத்து என்ன சொல்ல? மதுரை உயர்நீதிமன்ற கிளை நீதிபதி ஸ்ரீமதி அவர்கள் முன்பாக வந்த வழக்கு, உதயநிதி அவர்கள் பேசிய பேச்சு சட்டப்படி சரியானதா இல்லை அஃபென்ஸ் மேட் அவுட் ஆகுமா அப்படின்றது கிடையாது. அமித் மாளவியா எக்ஸ் தளத்தில் போட்ட பதிவு தொடர்பான விஷயம்தான். இப்போ அந்த வழக்கில் அமித் மாளவியா சொன்னதுக்கு எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. அதில் 153, 153A, 505 ஐபிசிலாம் போட்டிருக்கிறாங்க. அந்த அஃபென்ஸ் மேட் அவுட் ஆகுமா இல்லையா அப்படின்றத பார்த்துட்டு, அஃபென்ஸ் மேட் அவுட் ஆனால் பெட்டிஷனை டிஸ்மிஸ் பண்ணணும். அஃபென்ஸ் மேட் அவுட் ஆகலை அப்படின்னா குவாஸ் பண்ணலாம். இதுதான் ஒரு கிரிமினல் ஜூரிஸ்ப்ருடன்ஸில் அவங்க இன்றைக்கி உயர்நீதிமன்றத்தில் எஃப்ஐஆர் ரத்து வழக்குகளை, பழைய வழக்குகளை விசாரிக்கக்கூடிய போர்ட்ஃபோலியோவில் இருக்கிறவங்க செய்யக்கூடிய ஒரு சட்டப்படியான ஒரு நடைமுறை. அதை தாண்டி இந்த தீர்ப்பில் பேசப்பட்டிருக்க அத்தனை விஷயங்களும் முழுக்க அரசியல் சட்டத்துக்கு எதிரானது. நீதிபதிகள் தீர்ப்பு கொடுக்கணும், கருத்து சொல்லக்கூடாது. நீதிபதிகள் வேலை ஆதாரங்கள் அடிப்படையில், ஆவணங்கள் அடிப்படையில், சட்டத்தின் அடிப்படையில் தீர்ப்பு சொல்வது தானே தவிர கருத்து, ஒப்பீனியன், சொந்த விருப்பம் இதையெல்லாம் தீர்ப்பில் சொல்லக்கூடாது என்று உச்சநீதிமன்றம் பல்வேறு வழக்கில் சொல்லியிருக்கு. ஆனால் இவங்க அதை தாண்டி ட்ராவல் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு தான் பார்க்கணும். இதில் அவங்க டெக்னிக்கலாக ஒரு விளக்கத்தை கொடுக்குறாங்க. சனாதன ஒழிப்பு, அதில் ஒழிப்புன்றத அபாலிஷ், அழித்தொழிப்பு அல்லது அழிப்பு அப்படின்னு அதை மொழிபெயர்க்கலாம். அப்ப சனாதன தர்மத்தை அழிக்கிறது அப்படின்றது சனாதனத்தை பின்பற்றுகின்ற மக்களை அழிப்பது அப்படின்னு அதை புரிந்து கொள்ளலாம் அப்படின்னு அடுத்த இன்னொரு படி மேல போய் நீதிபதி அவர்கள் தீர்ப்புல சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, என்ன சொல்றாங்கன்னா அமித் மாளவியா போட்டது சரிதான் அப்படின்றது அவங்க ஜஸ்டிஃபை பண்றாங்க.
இப்படி அமித் மாளவியா போட்டதுக்கு இவர் ஒரு பாஜக செய்தி தொடர்பாளர் போல விளக்கம் கொடுத்திருக்கிறார் அப்படின்னு வந்து புரிஞ்சுக்கலாமா? ஏன்னா ஒரு ஒரு பத்திரிகையாளர்னா நான் பாக்குறப்ப எனக்கு வந்து அப்படிதான் தோணுது. அதுக்கு ஒரு அவர் வலிந்து இப்படி ஒரு விளக்கம் கொடுத்திருக்கிற மாதிரி தெரியுது. நீங்க என்ன கருதுறீங்க? இல்லை, அந்த தீர்ப்புல இருந்தே பார்ப்போம். தீர்ப்புல 3வது பாராவில் அமித் மாளவியா சொன்னதை ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. இன் ஷார்ட், he calls for the genocide of 80% of the population of Bharat who follow Sanatana Dharma. உதயநிதி அவர்கள் சொன்னதை பற்றி அவர் போட்ட பதிவில் உதயநிதி என்ன சொன்னார்னு இவர் சொல்கிறாருன்னா, பாரதத்தில் 80% இருக்கக்கூடிய சனாதன தர்மத்தை பின்பற்றக்கூடியவர்களை இனப்படுகொலை செய்ய சொல்கிறார் உதயநிதி அப்படின்றதான் அவரோட பதிவு. ஆமாம். இதே தீர்ப்பில் அதே பேராவில் அடுத்த பக்கத்தில் உதயநிதி அவர்கள் சொன்ன விளக்கத்தை நீதிபதி அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறாங்க. ஐ நெவர் கால்ட் ஃபார் த ஜெனோசைட் ஆஃப் த பீப்புள் ஹூ ஆர் ஃபாலோயிங் சனாதன தர்மா. அப்ரூட்டிங் சனாதன தர்மா இஸ் அப்ஹோல்டிங் ஹியூமானிட்டி அண்ட் ஹியூமன் ஈக்விட்டி. நான் ஒருபோதும் சனாதன தர்மத்தை பின்பற்றக்கூடியவர்களை இனப்படுகொலை செய்ய சொல்லவில்லை. சனாதன தர்ம ஒழிப்பு என்பது மனித நேயத்தையும் மனித சமத்துவத்தையும் வலியுறுத்தக்கூடியது. இதுக்கு கிளாரிஃபிகேஷனும் உதயநிதி அவர்கள் சொல்லிட்டார். அதோட முடிஞ்சு போச்சுல்ல. ஆனால் உதயநிதி அவர்கள் நான் என்ன சென்ஸில் பேசினேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டார். சரிங்களா? இவர் என்ன சொல்கிறாரு? இனப்படுகொலை தான் செய்ய சொன்னார், இந்துக்களுக்கு எதிராக இனப்படுகொலை செய்ய சொன்னார். இப்போ 153, 153A, 505 எல்லாம் இரு பிரிவுகளுக்கிடையே மோதலை உருவாக்குறது அப்படின்றதான் அஃபென்ஸ் மேட் அவுட் ஆகும். 80% ஹிந்துஸை, குறிப்பிட்ட ஹிந்துக்களை இனப்படுகொலை செய்ய சொல்கிறாரு அப்படின்றது ஒரு அபத்தமான ஒரு பதிவு மட்டும் இல்லை, அஃபென்ஸும் கூட. அதை ஒட்டி பல்வேறு பிரச்சனைகள் அப்போ வந்துச்சு, பல இடங்களில் போராட்டம் பிரச்சனையெல்லாம் வந்துச்சு. அதனால் இது ரெண்டையும் நீதிபதி குறிப்பிட்டிருக்கிறாங்க. இதை குறிப்பிட்டு அடுத்து அந்த ஒழிப்பு அப்படின்ற வார்த்தையை பேரா 14 ஒழிப்புன்னு கொண்டு வராங்க. அதில் அவங்க சொல்லியிருக்கிற வார்த்தை வந்து therefore the Tamil phrase சனாதன ஒழிப்பு would clearly mean genocide or culturecide அப்படின்னு அவங்க முடிவுக்கு வராங்க. இனப்படுகொலை அல்லது கலாச்சார படுகொலை, இனப்படுகொலை அல்லது பண்பாட்டு படுகொலை தான் சொல்லியிருக்கிறாரு. இனப்படுகொலைன்னா உதயநிதி அவர்கள் சொன்னது இனப்படுகொலை செய்ய சொல்லியிருக்காருன்னு தான் அவங்க ஃபைண்டிங் சொல்கிறாங்க. இப்போ என் கேள்வி இதில் என்னென்னா, சாதியை ஒழிப்போம் அப்படின்னு பேசுகிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? சாதியை அப்படின்ற கோட்பாட்டுக்கு எதிரான விஷயம். ஆமாம், இதுதான் சொல்கிறோம். சாதியை ஒழிப்போம்னா சாதி பார்ப்பவர்களை எல்லாம் கொலை செய்து விடுவோம் அப்படின்னு அர்த்தமா? இப்போ திராவிடத்தை ஒழிப்போம் அப்படின்னு ஹெச்ராஜாவிலிருந்து எல்லாரும் பேசுகிறாங்க. திராவிடம் இல்லா தமிழ்நாடு, திராவிடம் இல்லா இந்தியா அப்படின்னு கழகங்கள் இல்லா தமிழ்நாடு அப்படின்னா இந்த திராவிடத்தை ஒழிப்போம் அப்படின்றத அது ஒரு வீடியோவாக தயாரித்து ஒரு ஆவணப்படமாக மதுரையில் இந்து முன்னணி நடத்தின முருக பக்தர்கள் மாநாட்டில் திராவிடத்தை ஒழிப்போன்னு அதிமுக மினிஸ்டரில் முன்னாள் அமைச்சரில் வச்சுக்கிட்டே ஒளிபரப்புனாங்க. இப்போ திராவிடத்தை ஒழிப்போன்னு நீதிபதி ஸ்ரீமதி அவர்கள் சொன்ன கருத்தில் எடுத்துக்கிட்டால், திராவிட இனத்தைச் சேர்ந்த மக்கள், இந்தியாவோட பூர்வகுடி மக்கள், கிட்டத்தட்ட 97% இருக்கக்கூடிய மக்களை கொலை செய்து விடுவது, இனப்படுகொலை செய்து விடுவது அப்படி எடுத்துக்க முடியுமா? காங்கிரஸ் இல்லா இந்தியா அப்படின்னா மொத்த காங்கிரஸ்காரங்களும் போட்டு தள்ளிடுறது. நம்ம மோடி தொடர்ந்து சொல்றாரு காங்கிரஸ் முக்த் பாரத். ஆமா, அப்போ மொத்த காங்கிரஸே இல்லாத இப்ப ராகுல் காந்தியிலிருந்து அத்தனை பேரையும் கொலை செய்து விடுவது அப்படின்னு தான் மோடி பேசுறாரு அப்படின்னு ஒரு எஃப்ஐஆர் போட்டு மோடி மேல சார்ஜ் ஷீட் போட்டு ட்ரையல் நடத்திடுவோமா? வறுமை ஒழிப்புன்னா என்ன அர்த்தம்? வறுமையில இருக்கவங்க எல்லாம் ஒழிச்சிடறதா? ஏன் மதுரையில அந்த மாநாட்டுக்கு ஒட்டப்பட்ட போஸ்டர்கள், முருகா வேல் எடுத்து வா, சூரசம்காரம் திராவிடத்தை ஒழிக்கவா, இப்படி எல்லாம் அவங்க போடத்தான் செய்யறாங்க. இப்ப அறியாமை ஒழிக்கிறோம், லஞ்சம் ஒழிக்கிறோம், வறுமையை ஒழிக்கிறோம். இதெல்லாம் லஞ்சத்தை ஒழிக்கிறதுனா லஞ்சம் வாங்குறவங்கள பூரா போட்டு தள்ளிடுறது. படத்தை சினிமாவில் வருது இல்லை, அது மாதிரி பண்ணிடுறது அப்படின்னு அர்த்தமா? ஒரு சட்டத்துல ஒரு வார்த்தையை எப்படி பொருள் விளக்கம் கொள்ளணும் என்பதற்கு வரையறைகள் இருக்கிறது, உச்சநீதிமன்ற தீர்ப்புகள் இருக்கிறது. லா காலேஜில் ஒரு சப்ஜெக்டே இருக்கு, இன்டர்பிரேஷன் ஆஃப் ஸ்டாட்யூட்ஸ். எவிடன்ஸ் ஆக்டில் ஒரு 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 எவிடன்ஸ் சொல்கிறத எப்படி பொருள் கொள்ளணும் அப்படின்றது இருக்குது. இப்போ ஒரு வார்த்தை, சமூகத்தில் பேசப்படுற ஒரு வார்த்தை
ஒரு சாதாரண மனிதனின் புரிதலில் எப்படி இருக்கோ அப்படி தான் புரிஞ்சுக்கணும். யாராவது உதயநிதி அவர்கள் சனாதனத்தை ஒழிப்போம் அப்படின்னு சொன்னதை எல்லா இந்துக்களையும் இனப்படுகொலை செய்ய சொல்லிட்டாரு அப்படின்னு புரிஞ்சுக்கிடுவாங்களா? யாராவது அப்படி புரிவாங்களா சொல்லுங்க? ஒருபோதும் அப்படி புரியறதுக்கு எந்த வாய்ப்பும் கிடையாது. அப்போ சாதாரண மனிதன் புரிதலிலிருந்து புரிந்து கொள்ள வேண்டும். நீதிமன்றம் அதுதான் எவிடன்ஸ் ஆக்ட் சொல்லுது. ஆனால் நீதிமன்றம் ஒரு சங் பரிவார் அமைப்பின் புரிதலில் இருந்து அமித் மாளவியா சொன்னதை அவர் சொன்ன கண்ணோட்டம் தான் சரி அப்படின்னு நீதிமன்றம் சொல்லுது. அப்படி சொல்ல முடியாது கண்டிப்பா. ஏன்னா ஒருவர் பேசினவர் தான் அது குறித்து என்ன சென்ஸ்ல பேசணும்னு சொல்ல முடியும். உதயநிதி அவர் தரப்பு வழக்கறிஞர் அமைச்சர் அல்லது அவரது கட்சி மீதோ எந்த ஒரு போராட்டத்தையும் துவங்குமாறு மக்களை மனுதாரர் தூண்டவில்லை, மாறாக உண்மைகளை முன்வைத்து அமைச்சரிடம் கேள்வி எழுப்பியுள்ளார் அப்படின்னு அவர் தரப்புல அமித் மாளவியா தரப்புல சொல்றாங்க. அதான் இப்ப அமைச்சர் பேசுனதுக்கு ஒவ்வொருத்தர் ஒரு பொருள் கொண்டாலும் கூட அவர் விளக்கம் கொடுத்துட்டார். நான் இனப்படுகொலை செய்ய சொல்லலை, நான் சொன்னது சனாதன தர்ம அடிப்படையிலான சாதி கட்டமைப்பு என்ற ஏற்றத்தாழ்வை ஒழிக்கணுன்றதான் என்னோட கருத்து அப்படின்னு தெளிவாக விளக்கம் சொல்லிட்டாரு. அதோட அது முடிஞ்சு போச்சு இல்லை. அதுக்கு மேலே பல இடத்துல எஃப்ஐஆர் போடுறது, அதுக்கப்புறம் இங்கே ஒரு வழக்கு கூட போட்டாங்க அவர் பதவியிலேருந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லி. நீதிபதி அனிதா சுமந்த் முன்பாக அந்த வழக்கும் தள்ளுபடி செய்யப்பட்டது. இப்போ இந்த சூழ்நிலை தான் இந்த வழக்கு வந்திருக்கு. இப்போ இந்த வழக்கில் நீதிபதி சட்ட ரீதியாக அந்த வரம்புகளை தாண்டி அடுத்த கட்டத்துக்கு போயிருக்குது அப்படின்றது தான் சிக்கலான ஒரு பிரச்சனை. அதில் குறிப்பாக வரலாற்று ரீதியாக நம்ம பார்த்தோம்னா நீதிபதி அவர்கள் உதயநிதி அவர்கள் அல்ல, நீங்கள் அம்பேத்கரை தான் தண்டிக்கணும். ஏன் அப்படி சொல்றீங்க? அம்பேத்கர் எழுதுன நூல்லேருந்து நான் சொல்கிறேன். சாதியை அழித்தொழித்தல்ன்றது அம்பேத்கரோட முக்கியமான ஒரு நூல். அனிகிலேஷன் ஆஃப் காஸ்ட். ஆமாம். இதில் அம்பேத்கர் சொல்லியிருக்க விஷயத்தை நான் அப்படியே வாசிக்கிறேன். குற்றம் தண்டனை முறை இல்லாமல் சதுர்வர்ண முறை செயலாக்க முடியாது என்பதற்கு ராமாயணத்தில் உள்ள சம்புவனை ராமன் கொள்ளும் கதையே ஆதாரம். சதுர்வர்ணத்தின் கதாநாயகர்கள், சதுர்வர்ண முறைன்னா 4 வர்ண முறை, அதான் மாறாதது நிலையானது அப்படின்னு சனாதன தர்மம் சொல்கிறாங்க. சனாதன தர்மம்னா மாறாதது நிலையானது. இப்போ சாதிய கட்டமைப்பு மாறாதது நிலையானது அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க. அதை பற்றி தான் அம்பேத்கர் சொல்கிறார். சதுர்வர்ணத்தின் கதாநாயகர்கள் தங்கள் அமைப்பானது பெண்களுக்கு பொருந்தாது என்று ஒப்புக்கொள்ள வேண்டும். அது உண்மையில் நிகழும் என்றால் பெண்களின் மீது செலுத்தப்படும் அதன் அறிவுபூர்வமான விளைவுகளை எதிர்கொண்டு நிகழ்த்த சதுர்வர்ணத்தின் கதாநாயகர்கள் தயாரா? நீதிபதிக்கு தான் அதை சொல்லியிருப்பார் போல. அவர்கள் பெண் பூசாரிகளும் பெண் படையணிகளும் ஏற்றுக்கொள்ள வேண்டியது வரும் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு பிறவி முட்டாளை தவிர யாரும் சதுர்வர்ணத்தின் வெற்றிகரமான மீள் உருவாக்கத்தில் நம்பிக்கை வைக்க மாட்டார்கள். சதுர்வர்ண முறை நடைமுறையில் சாத்தியம் என்று வைத்துக் கொண்டால் கூட அது மிக தீயதோர் அமைப்பு என்று நான் வாதிடுகிறேன் அப்படின்னு சொல்றாரு. இவர் தான் அரசியல் சட்டத்தை எழுதினாரு. இது முதல் பாயிண்ட். 2வது பாயிண்ட், அடுத்து நீதிபதி இன்டர்பிரட் பண்ணாங்கல்ல, பொருள் விளக்கம் சொன்னாங்கல்ல, அதுக்கே அம்பேத்கர் சொல்லியிருக்காரு சாதி ஒழிப்புன்னா என்னன்னு. சாதி ஒழிப்புனா சாதி பார்க்குறவங்கெல்லாம் ஒழிச்சிடுறது கிடையாது. சாதி ஒரு கருத்தியல், அது ஒரு மனநிலை. ஆகவே சாதி ஒழிப்பு என்பது தூளமான தடையை அழிப்பது என அர்த்தப்படாது. நேரடியமா சொல்லியிருக்காரு. சரிங்களா? சாதி ஒழிப்புனா அவனை பூரா கொன்றது கிடையாது. சாதி பாடுபாடு பார்க்குறவனை அமுல்படுத்துறவனை கொல்றது கிடையாது. சாதி ஒழிப்பு என்பது தூளமான தடையை அழிப்பது என அர்த்தப்படாது. அது ஒரு கருத்தியல் மனநிலை மாற்றத்தையே குறிக்க முடியும். உதயநிதி சொன்னதுக்கு அம்பேத்கர் தெளிவாக விளக்கம் சொல்லிட்டாரு. அடுத்து இந்த சனாதன தர்மன்ற கோட்பாடு பற்றி சொல்றாங்கல்ல, அது பற்றி அம்பேத்கர் சொல்றாரு. மக்கள் சாதியை கடைபிடிப்பதால் தவறானவர்கள் அல்ல. என் பார்வையில் எது தவறாக இருக்குது என்றால், சாதி என்ற கருத்தியலை ஊட்டும் அவர்களுடைய மதம்தான் தவறு. இது சரி என்றால் நாம் போராட வேண்டிய எதிரி சாதியை கடைபிடிக்கும் மக்கள் அல்ல, ஆனால் சாதியின் இந்த மதத்தை அவர்களுக்கு புகட்டும் சாஸ்திரங்கள் தான். உண்மை தீர்வு என்பது சாஸ்திரங்களின் புனிதத்தின் மீதான நம்பிக்கைகளை தகர்ப்பதுதான். இதுதானே உதயநிதி பண்ணாரு, இதுதானே பெரியார் பேசினாரு, இதுதானே வள்ளலார் பேசினாரு. இப்போ சாஸ்திரங்களின் புனிதத்தை நம்பிக்கையை தகர்க்கணும். அடுத்து என்ன சொல்றாருன்னு பாருங்க. இறுதி ஆய்வில்
சாஸ்திரங்கள் வேதங்களின் அதிகாரத்தை நீங்கள் அளிக்க வேண்டும் என்பதே இதன் பொருள். நீங்கள் இந்த அமைப்பில் ஒரு உடைப்பை கொண்டு வர விரும்பினால் நீங்கள் பகுத்தறிவிற்கு எந்த பாத்திரத்தையும் மறுக்கும் சாஸ்திரங்களின் வேதங்களின் மேல், அற உணர்வுக்கு எவ்வித இடத்தையும் தரம் மறுக்கும் வேதங்களின் மேல். சனாதன தர்மம் சொன்னதுக்கே தலையை வெட்டுவன்னாங்க, நீதிபதி இப்படி தீர்ப்பு சொல்கிறாங்க. வேதங்களை சொல்கிறார், சாஸ்திரங்கள் வேதங்கள் மேல், அற உணர்வுக்கு எவ்வித இடத்தையும் தரம் மறுக்கும் வேதங்களின் மேல், சாஸ்திரங்கள் மேல் குண்டு வீச தயாராக இருக்க வேண்டும் என்பதுதான் அது. நீங்கள் சுமிருதிகளின் மதத்தை அழிக்க வேண்டும், வேற எதுவும் பயன் தராது. இதுதான் இவ்விஷயம் குறித்து என்னுடைய ஆழமான பார்வை, ஆழ்ந்த பார்வைன்னு சொல்லிட்டாரு. என்ன குண்டு போடன்றாரு, வேதங்களின் மீது சாஸ்திரங்கள் மீது பாகுபாட்டை விதைக்கக்கூடிய வேதங்கள் சுருதிகள் மேல எல்லாம் குண்டு போடணும்னு சொல்றாரு. இறுதியா ஒன்று சொல்றாரு, இந்து மதத்தை கெடுத்த விஷம் பிராமணியம்தான். நீங்கள் பிராமணியத்தை கொன்றால் இந்து மதத்தை காப்பாற்றுவதில் வெற்றி அடைவீர்கள். இதுதான் இன்னைக்கு இந்து மதத்தை காப்பாதுன்னு சொல்லக்கூடிய பிஜேபி, RSS, சங் பரிவார அமைப்பெல்லாம் பார்ப்பனியம் என்ற கான்செப்ட், பிராமணியம் என்ற கான்செப்டை நீங்க ஒழிங்க. இது அம்பேத்கர் தான் சொல்றாரு. பிராமணியத்தை கொல்லணுன்றார் அம்பேத்கர். கொல்லணுன்ற வார்த்தையை பயன்படுத்துறான். ஆமா, கொல்லணுன்றார். இப்ப அம்பேத்கர் அந்த கான்செப்ட் ஃபாலோ பண்ற எல்லாத்தையும் கொன்றுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரா? இன்னும் மனு என் முன்னாடி வந்தா நான் கொன்றுவேன் அப்படின்லாம் அம்பேத்கர் எழுதியிருக்காரு, பேசியிருக்காரு. இப்ப அடிப்படையில அம்பேத்கர் சொன்ன விஷயத்திலிருந்து அரசியல் சட்ட சிற்பி நீதிபதி அவர்கள் கவனமா ஒரு விஷயம் பண்ணியிருக்கிறாங்க. பெரியார சொல்றாங்க, காந்தி, காமராஜர் எல்லாத்தையும் சொல்றாங்க, அம்பேத்கர் மட்டும் சொல்லல. ஏன்னா அம்பேத்கர் சொன்னா அம்பேத்கர் என்ன சொன்னாரு அப்படின்னு எழுத வேண்டிய இருக்கும். அம்பேத்கரை கிரிட்டிசைஸ் பண்ணா அது பிஜேபிக்கு எதிராக போகும். ஏன்னா ஓட்டு இருக்குல்ல, 25% ஓட்டு இருக்கு. இப்ப மற்றவங்களுக்கெல்லாம் பெருசா ஓட்டு கிடையாது. அதனால அம்பேத்கர் ஓட்டு இருக்குன்றதுனால இதுவரை பிஜேபி அவரை நேரடியா சொல்லாம விட்டு வச்சிருக்கு. ஆனா அவர் சொன்ன கருத்து இந்த தீர்ப்புக்கு அப்படியே பொருந்துது அப்படின்னு தான் பாக்குறேன். இப்ப நீங்க உதயநிதி அவர்கள் வெறுப்பு பேச்சு பேசினார் அப்படின்னா அம்பேத்கர் என்ன பேசியிருக்காரு? அம்பேத்கர் வெறுப்பு பேச்சு பேசலையா? நீதிபதியின் கருத்துப்படி அம்பேத்கர் உதயநிதி அவர்களை விட 1000 மடங்கு வெறுப்பு பேச்சு பேசியிருக்காரு. அம்பேத்கர் இப்ப என்ன செய்ய முடியும்? அம்பேத்கர் தோண்டி எடுத்து தண்டனை கொடுக்க முடியுமா? 60 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்களை கொன்று குவித்த ஹிட்லரின் நாஜி கோட்பாடை விட கொடூரமானது இந்த சனாதனம் கோட்பாடுன்னு அம்பேத்கர் சொல்றாரு, அண்ணல் அம்பேத்கர். அப்ப இது எவ்வளவு பெரிய ஸ்டேட்மெண்ட். ஆமா, அதனால சொல்றேன், நீங்க தண்டிக்கிறதுனா அம்பேத்கரை தண்டிக்கணும், தண்டிக்கிறதுனா நேருவை தண்டிக்கணும். நேரு சொல்லியிருக்காரு, வள்ளலார் சொல்லியிருக்காரு, ராமானுஜர் சொல்லியிருக்காரு. ஆனா நீதிபதி அதெல்லாம் எதிராக எழுதுறாங்க. காந்தி தொடர்பா எழுதுறாங்க. கவர்மெண்ட்ல இருந்து இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் ஒரு கவுண்டர் ஃபைல் பண்ணியிருக்காரு. அதுல என்ன சொல்றாங்கன்னா, சனாதன தர்மம் அப்படின்றத பொறுத்து பலரும் அதுல கருத்து பேசியிருக்கிறாங்க அப்படின்றத சொல்றாங்க. அந்த அடிப்படையில் தான் உதயநிதியும் பேசியிருக்கிறாரு, காந்தி அதை பத்தி பேசியிருக்காரு, பெரியார் பேசியிருக்காரு, வள்ளலார் பேசியிருக்காரு, ராமானுஜர் பேசியிருக்காருன்றதெல்லாம் சொல்றாங்க. இப்போ நீதிபதி அதை எடுத்து காந்தியே ஒரு சனாதன தர்மவாதி தான், காந்தியே ஒரு சனாதன ஹிந்து என தன்னை அறிவித்து கொண்டவர், தான் பகவத்கீதை, ராமாயணம், மகாபாரதம், மனுஸ்மிருதியை வாசித்ததாகவும் தனது முக்கிய குணம் அகிம்சைன்னு கூறியுள்ளார். இது காந்தியை பத்தி சொல்றாரு. அடுத்து காமராஜர் பத்தி, அவர் ஒரு தீவிர ஹிந்து பக்தர், அவர் அடிக்கடி முருகன் பக்தி பாடல்களை பாடுவார், மதத்துடனான அவரது தொடர்பு தனிப்பட்டது இப்படின்னு நீதிபதி சொல்றாங்க. அடுத்து புத்தர், அவர் ஒரு ஹிந்து குடும்பத்தில் பிறந்தவர், ஆனால் அவர் சில வேதகால நடைமுறைகளை விமர்சித்தார், மேலும் சிலை வழிபாடு இல்லாத ஆன்ம விடுதலைக்குரிய பாதையை ஊக்குவித்தார் அப்படின்னு. இதுவே ஆன்மீகத்தின் உன்னதமான வடிவம் அப்படின்னு புத்தர் விபாசன, இது சைவ, அதாவது புத்தர் அந்த விபாசன தியானன்றது சைவ தியானத்தின் ஒரு முறை அப்படின்றாங்க. ராமானுஜர் அவரும் விசிஷ்டாத்துவ தத்துவத்தின் முன்னோடி, மேலும் ஓம் நமோ நாராயணாய ஹிந்து மந்திரத்தை அனைவரும் பயனடையும் வகையில் வெளிப்படையாக உச்சரித்து முக்திக்கு வழிவகுத்தார். இதன் மூலம் அவரும் சனாதன தர்மத்தின் தூணாக அப்படி மொத்தமா வள்ளலார் வரைக்கும் ஒவ்வொன்றுக்கும் அவங்க சொல்றாங்க. இதுல 2 விஷயம். இதுல ஒரு மிக முக்கியமான ஆபத்தான விஷயம் என்னன்னா, நீதிபதி அவர்கள் வரலாற்றை கட்டமைக்க முயற்சி பண்றாங்க. ஓகே, எப்படி சொல்றீங்க? எப்படி? இப்போ காந்தியை பத்தி ஒரு பதிவு அவங்க எழுதுறாங்க. காந்தியை முழுசா படிச்சா காந்தியோட ராமன் வேற, RSSோட ராமன் வேற.
காந்தி சொல்கிற சனாதனம் வேறு, ஆர்எஸ்எஸ் சொல்கிற சனாதனம் வேறு. இதை காந்தியை முழுசாக படித்தவங்களுக்கு தெரியும். புத்தரை படித்தா புத்தர் இந்த சனாதன வைதீக மதத்துக்கு எதிராகத்தான் அவர் ஒரு மதத்தையே உருவாக்குனார். இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். புத்தர் ஒரு கடவுள்ன்ற கான்செப்டே ஏற்றுக்கரல. சங்கம் என்று வச்சு பெண்கள் அதில் கொண்டு வந்தார். இந்த சனாதன வைதீக மதத்தில் பெண்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. ஆனால் பெண்களை புத்தர் அதில் சேர்த்ததே ஒரு மிகப்பெரிய புரட்சி. அடுத்து வள்ளலாரை பற்றி சொல்ல வேண்டியதில்லை. இப்போ நான் வரிசையாக சொன்னதெல்லாம் சொல்கிறேன். அவங்கெல்லாம் என்ன சொல்லியிருக்காங்க, வள்ளலாரை குறிப்பாக நம்ம சொல்லுவோம். இவர்கள்லாம் என்ன சொன்னாங்க, அந்த சொன்னது அது தொடர்பாக நீதிபதி ஒரு கருத்து வச்சது சரியா தவறா அப்படின்றதுக்குள்ளே நம்ம பேசலாம். ஆனால் இன்னும் ஒரு 100 வருஷம் கழித்து இந்த தீர்ப்பை வாசிக்கிற ஒருவர் என்ன புரிஞ்சுக்கிடுவார்? காந்தியை பற்றி ஒரு நீதிபதி இப்படி சொல்லியிருக்கிறாங்க, புத்தரை பற்றி சொல்லியிருக்கிறாங்க, வள்ளலாரை பற்றி சொல்லியிருக்காங்க, இதுதான் ஆதாரபூர்வமான கூற்று. வெளியில் யார் என்ன வேணாலும் பேசலாம். ஆனால் ஒரு தீர்ப்பில் நீதிபதி அப்படி சொல்லுவாங்களா அப்படின்னு பேசுவாங்களா இல்லையா? இன்னைக்கு திருப்பரங்குன்றம் பிரச்சனைக்கு 1923 தீர்ப்பு வச்சு தானே பேசிகிட்டு இருக்கோம். ராமையர் இப்படி சொல்லியிருக்காருன்னு. இப்போ 100 வருஷம் கழித்து நம்ம அந்த தீர்ப்பை வச்சு அதை தான் இன்டர்பிரட் பண்ணி பேசுகிறோம். அன்னைக்கே இவர் இப்படி பேசியிருக்காரு அப்படின்றது அந்த தீர்ப்பு தான் இன்றைக்கி ஒரு அடிப்படை ஆதாரமாக திருப்பரங்குன்றம் கேஸில் இருக்குது. இன்னும் 100 வருஷம் கழித்து இதை படிக்கிற இந்த தீர்ப்பை, நீதிபதி ஸ்ரீமதி அவர்களின் தீர்ப்பை படிப்பவர்கள் எப்படி புரிஞ்சுக்குவாங்க சொல்லுங்கள்? இந்த வாத பிரதிவாதம் நம்ம பேசுனதாக இருக்காது. ஆனால் தீர்ப்பு டாக்குமெண்ட்டாக இருக்கும். இப்போ தீர்ப்பின் வழியாக ஒரு வரலாற்றை நீதிபதி கட்டமைக்க முயற்சி பண்ணுறது மிகவும் ஆபத்தான ஒரு போக்கு. அதை செய்வதற்கான அவர்களுக்கு சட்டப்படியான அதிகாரம் எதுவும் கிடையாது. 1. 2வது, அந்த தீர்ப்பில் நிறைய நபர்கள் சொல்லிட்டு வராங்க, சரி காந்தி சனாதனவாதி, சனாதன இந்து அப்படின்னு காந்தி சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி நீதிபதி அவர்கள் சொல்கிறாங்க. சரி, அதை ஏற்றுக்குருவோம். காந்தி சனாதன இந்துன்னா அவரை ஏன் கொலை பண்ணாங்க? கொலை பண்ண நபர்கள் யார்? கோச்சே யார்? ஒரு அக்மார்க் சனாதன கோச்சே தான் இவர்கள் கருத்துப்படி உண்மையான சனாதனவாதி. ஆர்எஸ்எஸ் சங் பரிவார அமைப்பின் கருத்துப்படி உண்மையான சனாதனவாதி. அவர் எது காந்தியை கொண்டாரு? இப்போ காந்தி எல்லா மதத்தவரும் சமம் அப்படின்ற கான்செப்டை சொல்றாரு. சனாதன தர்மம் என்ற வைதீக மதம் அதை ஏத்துக்கிறல. சமம் அப்படின்னாலே பிரச்சனை தான். அது அவங்க அந்த மதத்தில் இருக்க பெண்களே அப்படி ஏத்துக்கிற மாட்டாங்க. அப்படித்தானே வச்சிருந்தாங்க. நீங்க அடுத்து அந்த பாயிண்ட்டுக்கு வரேன். அடிப்படையில் இந்த வரலாற்றை கட்டமைக்கிறது 1. 2வது, காந்தி சொல்ற அவர் மதத்தை புரிந்து கொண்ட முறை என்பது வேறு, இந்த சங் பரிவாரில் புரிந்து கொண்ட முறை என்பது வேறு. இந்த 2 பேருக்குமான டிஃபரன்ஸை நீ தீர்ப்பில் எழுதிட்டாங்க, நம்ம எங்கே போய் சொல்ல முடியும்? 1. இப்போ உண்மையான சனாதனத்தை காந்தி இவங்க தீவிரமான சனாதனத்தை காந்தி எதிர்த்தார்ன்றதா உண்மை. அதனால் அவர் கொல்லப்பட்டார். அதை சேர்த்து பதிவு பண்ணணும்ல. காந்தி யார் கொண்டதை நீதிபதி ஏன் பதிவு பண்ணல? 1. அந்த வழக்கில் சாவர்கர் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறார். இந்து மகாய் சபை சேர்ந்தவர்கள் இருக்கிறாங்க. கோச்சேவோட அண்ணனும் கோச்சே அண்ணன் பேட்டி கொடுத்தது கூட நாங்கள் கடைசி வரை ஆரம்பத்துலேருந்து இப்போ வரை ஆர்எஸ்எஸ் தான் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதில் ஒன்று அவங்க மறைக்கவே இல்லை. 1 காந்தியை பொறுத்து. 2 புத்தரை பொறுத்து மிக தெளிவாக தெரியும். பின்னாடி வந்த பார்ப்பன வைதிக மதம் புத்த புக்குகளின் தலையை கொண்டு வந்தால் 1000 பவுன் தாரம், 1000 தங்க காசு தாரம் அப்படின்னு சொல்லி அவர்களை வேட்டையாடினாங்க. இந்தியாவில் எவ்வளோ செல்வாக்கோடு இருந்த புத்த மதம் ஏன் இன்னைக்கு இல்லாமல் போச்சு? ஏன் பக்கத்து நாடுகள் ஓடிச்சு? யார் விரட்டி கொண்டது? அசோகர்னு ஒருத்தர் இருந்தாருன்னு வெள்ளைக்காரன் வந்து தான் கண்டுபிடிச்சு சொல்ற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ ஒரு பௌத்த மதத்தை ஒழித்தது இந்த சனாதன வைதிக மதம். சமணர்களை கழுவில் ஏற்றி கொண்டது யாரு? ஆசீவக முனிவர்களை, தமிழ்நாட்டில் ஆசீவகர்களை கொலை பண்ணது யாரு? எல்லாம் இந்த வைதிக மதத்தை சேர்ந்தவங்க தான் பண்ணியிருக்கிறாங்க. அது என்னமோ ஒரு புனிதமானது போல வரலாற்று நீதிபதி அவர்கள் திரும்ப படிக்கணும். எல்லாத்தையும் வரலாறு ரியலாக படிக்கணும். போகிற போக்கில் ஒன்று எழுதுறது அப்படின்றது செய்யக்கூடாது. அவர்கள் புத்தரை உண்மையிலே படிக்கணும். புத்தர் பற்றி எத்தனை கருத்துக்கள் இருக்குது. அடுத்து வள்ளலார் எடுத்துக்கிறோம். வள்ளலாரை பற்றி சில செய்திகள் கண்டிப்பாக பதிவு பண்ணி. ஏன்னா RN ரவின்னு சொல்கிறாரு, நீதிபதியும் சொல்கிறாங்க. ரொம்ப காலமாக வள்ளலாரையும் திருவள்ளுவரையும் வச்சு இந்த கேமை ப்ளே பண்ணுறாங்க.
வள்ளலார் பற்றி சனாதன தர்மம் என்ற கட்டுப்பாட்டு ஆசாரங்களும் சுத்த சன்மார்க்க தனி நெறியும் அப்படின்னு சொல்லி ஏபிஜே அருள்னு ஒருத்தர் எழுதியிருக்கார். உயர்நீதிமன்றத்தில் இந்த வள்ளலார் மையம் தொடர்பாக அல்லது வள்ளலார் நெறி தொடர்பாக ஒரு வந்த வழக்கில் சனாதன தர்மம்னா என்ன என்ற ஆவணத்தை உயர்நீதிமன்றத்தில் எதிர்குறிப்பு போடுறாங்க. அதில் 1905 பா. நாராயண ஐயர் எழுதிய சனாதன நூல், அந்த நூலில் போடுறாங்க. அந்த நூலில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, சனாதன தர்மம்னா 4 வேதங்கள் அடிப்படையில் ஆரிய இனத்திற்காக ரிஷிகளால் வடிவமைக்கப்பட்ட நூலே சனாதன தர்மம். ஆரிய இனத்திற்கானது தான் சனாதன தர்மம்னு அவங்க யார் சொன்னது? நம்ம சொல்லல, நாராயண ஐயர் கோர்ட்டில் சொல்லணும். அவர் புத்தகம் தான் கோர்ட்டில் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து வள்ளலார் சொன்னதை பார்ப்போம் கொஞ்சம் சுருக்கமாக. நாமும் முன் பார்த்து கேட்டும் லட்சியம் வைத்து கொண்டிருந்த வேதம், ஆகமம், புராணம், இதிகாசம் முதலான கலைகள் எதனிலும் லட்சியம் வைக்க வேண்டாம். 1, இந்த வேதம், ஆகமம், புராணம், இதிகாசம் எல்லாத்தையும் புறக்கணிக்கணும்னு சொல்கிறார். 2வது, ஜாதி ஆசாரம், குல ஆசாரம், அச்சிரம் ஆசாரம், லோக ஆசாரம், தேச ஆசாரம், கிரியா ஆசாரம், சமய ஆசாரம், மத ஆசாரம், மரபு ஆசாரம், கல ஆசாரம், சாதன ஆசாரம், அந்த ஆசாரம், சாஸ்திர ஆசாரம் முதலிய ஆசாரங்கள் எல்லாத்தையும் ஒழிக்கணும்னு சொல்கிறார். இவங்க சொல்கிற நிரந்தரமான சனாதன தர்மன்றது இந்த ஆசாரங்களில் தான் இருக்குது. இதை ஒழிக்கணும். நாள் வருணம், ஆசிரமம், ஆசாரம் முதலானவென்ற கலை சரிதம் எல்லாம் பிள்ளை விளையாட்டு. மேல் வர்ணம் தோல் வர்ணம் கண்டறிவார் இல்லை நீ. புராணங்கள் இதிகாசங்கள் உரைத்த கற்பனையே நிலை என கொண்டாடும் கண்மூடி வழக்கமெல்லாம் மண்மூடி போக. மதத்திலே மயங்கா மத்தியிலே விழுந்த மருந்தை அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அடிப்படையில் இந்த கடவுள்னா கருணை தான். அதற்கு தடையாக இருக்கக்கூடிய சாதி ஆசாரங்கள், மத ஆசாரங்கள், வேத ஆசாரங்கள், இதிகாச ஆசாரங்கள் எல்லாத்தையும் ஒழிக்கணும் தான் அவர் சொல்லியிருக்காரு. உதயநிதியோட கூடுதலாக சொல்லியிருக்காரு வள்ளலார். ஆனால் நீதிபதி எப்படி அதை திரிச்சு எழுதுறாங்க? இப்போ எதனால் இதெல்லாம் விமர்சிக்க வேண்டியது வருது அப்படின்னா, ஒரு வரலாற்று செய்தியை நீதிபதி குறிப்பிடுகிற போது அது உண்மை என்ன அப்படின்றது விவாதம் வருமா வராதா? கண்டிப்பாக. இப்போ வள்ளலார் நெறி இருக்கவங்க அதை பேசுவாங்க, வரலாறு படித்த எல்லாரும் பேசுவாங்க, புத்தரை படித்தவங்க பேசத்தானே செய்வாங்க. காலம்பூரா வைதிக மதத்தை எதிர்த்தவர அதுக்கு ஆதரவானவர்னு எழுதுனா இந்த வேலை யார் செய்கிறது? சங் பரிவார அமைப்பை சேர்ந்தவங்க செய்கிறாங்க. அதையே ஒரு தீர்ப்பில் செஞ்சால் அதான் இப்போ பிரச்சனைக்குரிய விஷயம். 2வது, இந்த தீர்ப்பில் இன்னொரு சிக்கலான ஒரு விஷயம் என்னென்னா, திமுக திக தொடர்பாக நீதிபதி அவர்கள் சொல்லியிருக்கிற ஒரு விஷயம். ஆமாம், அது இந்த கேஸுக்கு ஏதாவது தொடர்பு இருக்கான்னு பாருங்க. ஆமாம், கடந்த 100 ஆண்டுகளாக திக அதை தொடர்ந்து அமைச்சர் சார்ந்த, அதாவது உதயநிதி ஸ்டாலின் அவரை சார்ந்த திமுகவினரால் இந்து மதத்தின் மீது ஒரு திட்டவட்டமான தாக்குதல் நடத்தப்பட்டு வருகிறது என்பது தெளிவாகிறது. ஒட்டுமொத்த சூழ்நிலைகளை கருத்தில் கொள்ளும் போது அமைச்சரின் பேச்சில் உள்ள மறைமுகமான பொருளை மனுதாரர் கேள்விக்குள்ளாக்குகிறார் அப்படின்னு அமித் மாளவியாவுக்கு ஆதரவா 100 ஆண்டுகளாக திகவும் திமுகவும் இந்து மதத்தின் மீது தாக்குதல் நடத்துறாங்க. அடுத்து பெரியார் ராமர் மேல செருப்பறிஞ்சாரு. இப்படி நிறைய விஷயங்கள் அதுல சொல்றாங்க. இந்த வழக்குக்கும் திமுக திகாவுக்கு என்ன சம்பந்தம்? இந்த வழக்கே அமித் மாளவியா பேசுனது சரியா அஃபென்ஸ் மேட விட்ட, சரியா தவறா கூட இல்லை. சரியா தவறான்றவர்கள் நீங்க போகக்கூடாது. சட்டத்துல அஃபென்ஸ் மேட விட் ஆகுமா இல்லையா? அவ்வளவுதான். இன்கிரீடியன்ஸ் வருமா வராதா? குவாஸ் பண்ணலாமா கூடாதா? சரியா தவறான்றதெல்லாம் பொதுவெளியில் விவாதத்துக்கு தான் சொல்ல முடியும். சரின்னு 100 பேர் சொல்லுவாங்க, தவறுன்னு 100 பேர் சொல்லுவாங்க. இப்போ சரி தவறுன்றவர்களே போகக்கூடாத ஒரு விஷயத்துல திமுகவின் திகாவின் நீதிபதியே எழுக்கணும். இப்போ திமுக திக இந்துக்களுக்கு எதிரான கட்சி அப்படின்றத அவங்க ஒரு ஃபைண்டிங்ஸாக கொண்டு வராங்க. உண்மையில் இந்துக்களுக்கு எதிரானவர்கள் யார்? திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் பெண்களை மார்பில் சேலை போடக்கூடாது என்று தடுத்தது திமுகவா திகாவா? கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷத்துக்கு மேலே மார்பில் சேலை அணிகிறதுக்கே போராட்டம் நடந்துச்சு. மார்பு அறுத்தெறியப்பட்டது. ஐயாவை ஒன்று அடித்து இழுத்துட்டு போனாங்க. மார்பு அறுத்தெறிஞ்சது யாரு? திமுகவா திகாவா?
மார்போட அளவு பார்த்து வரி போட்டது யாரு? திமுகவா திகாவா பெரியாரா? வைக்கம் கோயில் தெருவிலே சூத்திர பஞ்சமர்கள் நுழையக்கூடாதுன்னு தடை வச்சது யாரு? திகாவா திமுகவா? அதில் நடக்கிறதுக்கு போராடினவர் பெரியார் தானே. சனாதனவாதிகள் போராடினாங்களா? மதவாதிகள் போராடினாங்களா? இன்னைக்கு இந்த மதம் சனாதன தர்ம மதம் வந்து எல்லாரையும் சமத்துவத்தை தான் சொல்லுது அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் அவங்க போராடினாங்களா? குழந்தை திருமணம், எத்தனை குழந்தைகள் கொல்லப்பட்டாங்க? அதில் எத்தனை குழந்தைகள் விதவையாக இருந்தாங்க? லட்சக்கணக்கான விதவைகள் இருந்தாங்க. எல்லாம் இந்து மதத்தில் தான் இருந்தாங்க. யார் போராடினது? அதுக்கு நிரந்தரமானது சனாதன தர்மம் என்று சொல்லக்கூடியவர்கள் போராடினாங்களா? அடுத்து விதவை திருமணம், அதுக்கு யார் போராடினது? விதவை அப்படின்றத பெண்களுக்கு உருவாக்கி அவங்கள மூளையில் உட்கார வச்சது திமுகவா திகாவா சனாதனவாதிகளா? உடன்கற்றை ஏற வச்சது, பெண்களை தீயில தூக்கி போட்டது திமுகவா திகாவா பெரியாரா சனாதனவாதிகளா? இப்போ வரலாறு நெடுக சனாதனவாதிகள் செய்த கொடூரங்கள் அட்டூழியங்களுக்கு ஆயிரக்கணக்கான வரலாற்று ஆதாரங்கள் இருக்கிறது. நீ தமிழ்நாட்டில் ஐயனார் வழிபாடு அப்படின்றதுல இருந்த ஆசிய வழிபாடு ஒரிஜினலாக இருந்தவங்களை எல்லாம் கழுவில் ஏற்றி கொண்டு இருக்கிறாங்க. சமணரில் கழுவில் ஏற்றி கொண்டு இருக்காங்க. அந்த படங்கள் இன்னும் பல்வேறு இடங்களில் கோயில் சுவர்களில் இருக்குது. அப்படி தான் இந்த மதங்கள்லாம் அழிக்கப்பட்டிருக்கு. அவங்க தான் சித்தராக மாறி இருக்கிறாங்க. சிவவாக்கியர் பாடியிருக்காரு அதெல்லாம் தெளிவாக. இப்போ அடிப்படையில் பெண்களை அடிமைப்படுத்தியது, கோயிலுக்குள் சூத்திர பஞ்சமம் நுழைவிடாமல் தடுத்தது, கல்வியை மறுத்தது, வேலை வாய்ப்பை மறுத்தது, சமத்துவத்தை மறுத்தது, எல்லாத்தையும் செய்தது சனாதனவாதிகள். தேவதாசி முறையை சொல்லுங்கள். பெண்களை பொட்டு கட்டி தேவதாசின்னு கொடூரமாக வச்சுருந்த ஒரு முறையை யார் ஆதரிச்சது சொல்லுங்கள்? தமிழ்நாடு சட்டப்பேரவையில் தேவதாசி முறை ஒழிப்பு சட்டம் வருது. தந்தை பெரியார்கிட்ட போய் முத்துலட்சுமி அம்மையார் கேட்டு சட்டப்பேரவைக்கு போகிறாங்க. அதை எதிர்த்தது யார்? சத்தியமூர்த்தி ஐயர். என்ன சொன்னார்? இது எங்கள் இந்து மதத்தின் மீது தாக்குதல், இது செய்யக்கூடாது, இது எங்களோட கலாச்சாரம் பண்பாடு அப்படின்னு சொன்னார். அதுக்கு பெரியாரிடம் ஆலோசனை கேட்டு முத்துலட்சுமி ரெட்டி கரெக்டாக சொன்னாங்க. சரி, அந்த பாரம்பரியத்தை காப்பாற்றுறதுக்கு இதுவரை எங்கள் சமூக பெண்கள் இருந்தாங்க, இனிமேல் உங்கள் சமூக பெண்கள் அப்படின்னு சொன்னாங்களா இல்லையா? ஆமாம். அதுக்கு பிறகு தான் அது நின்றுச்சு. நீங்கள் ஆரிய பார்ப்பனர்களுக்கு பெண்களை அவங்க மதிக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க வரும்போது பெண்களை கூட்டிகிட்டு வரல. குருமூர்த்தி பெண்களை பற்றி என்னென்ன கருத்து சொல்லியிருக்காரு? சசிகலா கலிசடன் சொன்னவர் தானே. சங்கராச்சாரி என்ன சொல்லியிருக்காரு? வேலைக்கு போகிற பெண்கள்லாம் ஒழுக்கம் கட்டவங்கன்னு சொன்னாங்களா இல்லையா? அதனால் பார்ப்பனர்கள் அவர்கள் பெண்களை மதிக்க மாட்டாங்க. ஏன்னா பெண்கள் அவங்க கூட்டு வந்தவங்க கிடையாது, இங்கே இருந்த பெண்கள் தான். இப்போ அடிப்படையில் பெண்கள் உரிமையை, பெண்கள் சமத்துவத்தை மறுக்கிறது, அதே போல் சாதியை ஆதரிப்பது, சாதி பாகுபாட்டை ஆதரிப்பது, இப்படி எல்லா பிற்போக்குத்தனங்களையும் தங்கள் வைத்திருந்த ஒரு மதத்தை, ஒரு நம்பிக்கையை, ஒரு ஆதிக்கத்தை எப்படி ஆதரிக்க முடியும் சொல்லுங்க? அதுக்கு எதிராக தான் பேச முடியும். உண்மையிலே அரசியல் சட்டம் படுகொலைகள் ஜாதியாக தானே நடக்குது. அரசியல் சட்டம் என்பது சனாதன தர்மம் நிரந்தரமாக மாற்ற முடியாது அப்படின்ற கோட்பாட்டுக்கு எதிரானது அரசியல் சட்டம். சமத்துவத்தான அரசியல் சட்டம் சொல்லுது. இந்திய அரசியல் சட்டம் என்ன சொல்லுது? சுதந்திரமான மதச்சார்பற்ற ஜனநாயக சோசலிச குடியரசை உருவாக்கணும், ஒரு சமத்துவமான ஒரு சமூகத்தை இங்கே உருவாக்கணுன்றதான் அரசியல் சட்டத்தோட நோக்கம். அரசியல் சட்டத்தின் நோக்கத்தை ஆதரித்து உதயநிதி அவர்கள் பேசியிருக்கிறார். அரசியல் சட்டத்தின் மீது உறுதிமொழி எடுத்துக்கொண்ட நீதிபதி ஸ்ரீமதி அவர்கள் அதற்கு நேர் எதிராக பாகுபாட்டை வலியுறுத்தக்கூடிய, பிறப்பின் அடிப்படையிலான ஏற்றத்தாழ்வை வலியுறுத்தக்கூடிய ஒரு கோட்பாட்டை ஆதரித்து எழுதியிருக்கிறார். வரலாற்றையும் திரிச்சு எழுதியிருக்கிறார்ன்றதான் வருத்தத்துக்குரிய விஷயம். உண்மையில் பிஜேபியிலேருந்து இப்போ பிஜேபி ஒன்றிய அமைச்சர் உதயநிதி அவர்கள் பதவி விலகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையில் பதவி விலக வேண்டியது யாருன்னா, அரசியல் சட்டத்துக்கு மீது உறுதிமொழி எடுத்து அதை மீறி இருக்கிற நீதிபதி ஸ்ரீமதி அவர்கள் தான் பதவி விலகணும். அரசு தரப்பு வழக்கறிஞர் அஜ்மல் கான் அவர் ஒரு வாதத்தை முன் வச்சிருக்கிறார். உண்மையில் அமித் மாலவியா தான் 80% இந்த நாட்டில் உள்ள இந்துக்களை 20% மக்களுக்கு எதிராக, சிறுபான்மை மக்களுக்கு எதிராக கலவரத்தை தூண்டுவதற்காக ஒரு பதிவை போட்டிருக்கிறாரு அப்படின்னு அவர் ஒரு ஆர்கியூமெண்ட் வச்சிருக்கிறாரு. அது பற்றி உங்களோட கருத்து? அதான் அந்த எஃப்ஐஆரில் உள்ள கண்டென்ட்டாக அவர் சொல்லியிருக்கிறாரு. இப்போ அதில் 80% இந்துக்களை படுகொலை செய்ய சொல்லியிருக்காரு. சனாதன தர்மத்தை ஃபாலோ பண்ணுறவங்கள படுகொலை செய்ய சொல்லியிருக்காரு உதயநிதி. அப்படின்னா அது மீதி இருக்கிறது யார்? 80% சொல்கிறது மூலம் மீதி இருக்க 20% இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள் அவங்க சொல்கிறாங்க. இப்போ இரு பிரிவுகளுக்கிடையே ஒரு பிரிவு இன்னொரு பிரிவுக்கு எதிராக நிறுத்துறாங்க அப்படின்றதான் அந்த ட்வீட்டோட நோக்கம் அப்படின்றத ஏஐஜி அஜ்மல் கான் சொல்லியிருக்கிறாரு. அதான நோக்கம்.
80% 20% கான்செப்டை உருவாக்குனது யாரு? உத்தரப்பிரதேசத்துல யோகி ஆதித்யநாத் சொன்னாரு. அதுதானே அவங்க திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காங்க. டெமோகிராபிக் ப்ரொஃபைல் மாறிடக்கூடாதுன்னு நீதிபதி ஜி.ஆர். சாமிநாதன் சொல்றாருல, அதே தான் அது. அமித் மாளவியாவோட போஸ்ட் தான் இனப்படுகொலையை தூண்டக்கூடிய ஒரு பிரச்சனையை தவிர உதயநிதி அவர்கள் சொன்னது சமத்துவத்துக்கானது தான். இப்படி அமைச்சருக்கு இப்படி ஒரு பாரம்பரியம் இருக்குது, 100 ஆண்டுகளா இந்து மதத்தின் மீது தாக்குதல் நடத்துற பாரம்பரியம் இருக்குது. ஒரு சனாதனியான மனுதாரர் அத்தகைய வெறுப்பு பேச்சால் பாதிக்கப்பட்டவர். அவர் சனாதன தர்மத்தை அந்த வெறுப்பு பேச்சிலிருந்து பாதுகாத்து உள்ளார். வெறுப்பு பேச்சை துவங்குபவர்கள் எந்த தண்டனையும் இன்றி விடுவிக்கப்படுகின்றனர். அந்த வெறுப்பு பேச்சுக்கு எதிர்வினையாற்றியவர்கள் சட்டத்தின் கோபத்தை சந்திக்கின்றனர் என்ற தற்போதைய நிலையை இந்த நீதிமன்றம் வேதனையுடன் பதிவு செய்கிறது. போலீஸ் தரப்பில் சில ஆளுமைகளை குறிப்பிட்டு அவர்களும் சனாதன தர்மத்திற்கு எதிராக கருத்து தெரிவித்ததாக பதில் மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது அப்படின்னு அதையும் பேசியிருக்கிறாங்க. அதிகாரிகளை எச்சரித்திருக்கிறார். அதிகாரிகள் பொலிட்டிக்கலா இருக்கக்கூடாது சொல்லிருக்காங்க. ரைட், அதிகாரிகள் பொலிட்டிக்கலா இருக்கக்கூடாதுன்றதை நம்ம வரவேற்போம். நீதிபதிகள் பொலிட்டிக்கலா இருக்கலாமா? நீதிபதிகள் பொறுப்புக்கு வர்றதுக்கு முன்னாடி அவங்க அரசியல் சார்பில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லலை. ஆனால் வந்த பிறகு அரசியல் சார்பில் இருக்கக்கூடாது, அரசியல் சட்ட சார்பில் தான் இருக்கணும். இப்போ பல்வேறு தீர்ப்புகளில் இந்த அரசியல் சார்பு கருத்துக்கள், சித்தாந்த சார்பு கருத்துக்கள் வருது. இப்போ நீதிபதிகள் அதிலே கண்டினியூ ஆகுதுதான்னு அர்த்தம். இப்போ நீதிபதி அப்படியே தலைகீழ சொல்றாங்களே, இப்போ அமித் மாளவியா பாதிக்கப்பட்டவர் போலவும் அப்படி சொல்றாங்களே, அது எப்படி இப்போ சரியாது? அதாவது நம்ம சமகால இந்தியாவில் தான் இருக்கிறோம். வெறுப்பு பேச்சுக்குன்னே ஒரு கட்சி இருக்குதுன்னா அது பிஜேபி, ஆர்எஸ்எஸ், சங் பரிவார அமைப்புகள் தான். இஸ்லாமியர்கள் மீது இனப்படுகொலை செய்யணும்னு தீர்மானமே போட்டவங்க இந்த குரூப் தான். காலங்காலமாக இஸ்லாமியர்கள் மீது, சூத்திர பஞ்சமர்கள் மீது வெறுப்பை விதைத்தவர்கள், மனு தர்மத்திலிருந்து பெண்கள் மீதான வெறுப்பை விதைத்தவர்கள், இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் மீதான வெறுப்பை விதைத்தவர்கள் இந்த கோஷ்டி தான். இப்போ கூட போன டிசம்பரில் கிறிஸ்மஸுக்கு முன்னாடி 800 சர்ச்சை அடித்து நொறுக்கியிருக்கிறாங்க. இன்னைக்கு திருப்பரங்குன்றத்தில் மத வெறுப்பை வன்முறையை தூண்டுறது யாரு? இப்போ வரலாறு நெடுகிலும் இப்பையும் போன எலெக்ஷனில் கூட மோடி என்ன பேசினாரு, அமித்ஷா என்ன பேசுகிறாரு, ஆர்எஸ்எஸ் என்ன பேசுது? இப்போ வெறுப்பு பேச்சுக்குன்னே ஒரு கட்சி இருக்குன்னா அதை பிஜேபி, ஆர்எஸ்எஸ் தான். ஆனால் அவங்கள விக்டிமாக காட்டி மற்றவங்க தான் வெறுப்பு பேச்சு பேசுகிறாங்கன்னு எழுதுறதுக்கு பெரிய தைரியம் வேணும். பாஜக ஐடி விங் தலைவர் அமித் மாளவியா அவரு ஒரு வெறுப்பு பேச்சு இண்டஸ்ட்ரியோட தலைவர். அவர் தான் அவர் வெறுப்பு பேச்சிலிருந்து சனாதன தர்மத்தை காப்பாற்றி உள்ளார் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு சர்டிபிகேட்டும் கொடுக்குறாரு. போராளி பட்டம் கொடுத்து சனாதன தர்ம காவலர் அப்படின்னு போட்டு, இல்ல அரசியல் சட்ட காவலர்னு கூட கொடுக்கலாம். நீதிமன்றம் அடுத்து பட்டம் கொடுப்பாங்க போல. அப்படிதான் போய்கிட்டு இருக்கோம். இப்ப நீங்க ஏற்கனவே சொன்னதுல இருந்தோம் பலருமே சங்கிகள் சொல்ற விளக்கம் இது எட்டானல், இது சனாதன தர்மம் அழியாது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா கடந்த 100 ஆண்டுகளில் நீதிமன்றத்துல பார்க்கும்போது இவ்வளவு பெண்கள் இன்னைக்கு அதிகரிச்சிருக்கிறாங்க, ஒரு அதிக அளவுல வந்திருக்கிறாங்க நீதிமன்றத்தை நோக்கி. அதுவே சனாதனத்துக்கு எதிரான ஒரு நடவடிக்கை தானே. அதான் இப்போ இந்தியா தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டோம்னா டிஸ்ட்ரிக்ட் ஜுடிஷியல்ல கிட்டத்தட்ட 60% பெண்கள் இருக்கிறாங்க. இந்தியாவில் எங்கேயாவது இருக்காங்களா? எவ்வளோ பெரிய மாற்றம் அது. வீட்டுக்குள்ள பெண்ணை பூட்டி வைக்கணும் அப்படின்னு சொன்ன நாடு தானே அது. பெண்களுக்கு படிப்பு கூடாது, ஒரு பெண் பிறந்தா ஃபர்ஸ்ட் அப்பாவோட கட்டுப்பாட்டில் இருக்கணும், அடுத்து கணவனோட கட்டுப்பாட்டில் இருக்கணும், அடுத்து மகனோட கட்டுப்பாட்டில் இருக்கணும். பெண்கள் பாவயோனியில் பிறந்தவர்கள் அப்படின்னு சொன்ன சாஸ்திரங்கள் இருக்குதா இல்லையா? மனு தர்மத்தில் என்ன சொல்றாங்க? அப்ப அடிப்படையில் ரொம்ப கேவலமா பேச முடியாது, சில விஷயங்கள் பேச முடியாது, அந்த அளவுக்கு இருக்குது. எல்லா புராண இதிகாசங்களும் அப்படிதான் இருக்குது. இப்ப அடிப்படையில இந்த நாட்டில் பெண்களை சமமாக மதிக்காத ஒரு மதம் இருக்குதுன்னா அது வைதிக வேத சனாதன தர்ம மதம் தான். அதுக்கு எதிராக தான் புத்தர் பேசினார், அதுக்கு எதிராக தான் வள்ளலார் பேசினார், அதுக்கு எதிராக தான் திருவள்ளுவர் பேசினார், அதன் தொடர்ச்சியாக தான் பெரியார் பேசுகிறாரு, அதன் தொடர்ச்சியாக தான் திமுக, திக, கம்யூனிஸ்ட் கட்சிகள் எல்லாரும் பேசுகிறோம். அதுதான் சமூக நீதின்ற கோட்பாடு அரசியல் சட்டத்தில் வருது. இன்னைக்கு இவ்வளோ பேர் பெண்கள் படித்து வந்திருக்கிறாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் மாதிரி பெண்களுக்கு இடஒதுக்கீடு எல்லாத்துலேயும் அப்படி கிடையாது, ஜுடிஷியரியில் மட்டும் கிடையாது. இன்னைக்கு இந்துக்களுக்கு எதிரான கட்சின்னு பேசுகிறாங்கல்ல, இந்த இந்துக்களை கோயிலுக்குள்ளே கூட்டு போகிறதுக்கு இந்த குரூப் என்ன பண்ணுச்சு? யார் பண்ணா? திராவிட இயக்கங்களும் கம்யூனிஸ்டுகளும் பண்ணாமல் அவங்கள கோயிலுக்குள்ளே கூட்டு போனாங்களா? இன்னைக்கு வரை அனைத்து ஜாதி அர்ச்சகர் ஆகிறதுக்கு யார் போராடுறது சொல்லுங்கள்? அனைத்து இந்துக்கள் தான் அர்ச்சகரான்னு சொல்கிறோம். முஸ்லீம் கிறிஸ்டியனில் யார் போராடுறது?
பெண்களுக்கு இடஒதுக்கீடு, ஓபிசி, பிற்படுத்தப்பட்ட மக்கள். இன்னைக்கு பிஜேபி பின்னாடி போறவனுங்கெல்லாம் தேவர், செட்டியார், கவுண்டர், நாடார் இதுக்கெல்லாம் ரிசர்வேஷன் கொடுத்தது யாரு? சனாதனவாதிகளா, திராவிட இயக்கமா? சொத்துரிமை பெண்களுக்கு சொத்துரிமையிலிருந்து எல்லாமே கொடுத்தது கல்வி, வேலை வாய்ப்பு எல்லாத்தையும் கொடுத்தது திராவிட இயக்கம் தான். அந்த அடிப்படையில் தான் இன்னைக்கு ஜுடிஷியரில் இவ்வளோ பேர் வந்திருக்கிறாங்க. இன்னைக்கு நீதிபதியெல்லாம் உயர் நீதிமன்றத்தில் இவ்வளோ பேர் வந்திருக்கிறது கூட அடிப்படையான விஷயம் என்பது திராவிட இயக்கம் ஏற்படுத்திய ஒரு கண்ணோட்டமும் வழங்கிய இடஒதுக்கீடும் தான் இந்த அளவுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு வந்திருக்கு. இந்த எண்ணிக்கையே ஒரு சனாதன தர்மத்துக்கான ஒரு பதிலடி தான். அது மாறாது அப்படின்றத நீதிபதி ஸ்ரீமதியே மாறும் அப்படின்னு நிரூபிக்கிறாங்க. ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி அல்லது 400 வருஷத்துக்கு முன்னாடி பெண்கள் நீதிபதியாக உட்கார விட்டுருவாங்களா சொல்லுங்க? அப்படி கற்பனையா பண்ணிருக்க முடியாது. வீட்டை தாண்டி வெளில வர, வீட்டை தாண்டி வெளியே, கல்யாண வீட்டுல கூட கீழே தான் உட்காரணும். ஆமா, சரிங்களா? கணவன் இறந்திருந்தா வரவே கூடாது. நீங்க ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி காலேஜ் எல்லாத்துலயும் எடுத்து பாருங்க, எவ்வளவு பெண்கள் இருந்தாங்க, படிச்சாங்க? பெண்கள் கல்வியே கிடையாது. படிச்சாலும் ஆண்கள், குறிப்பா பார்ப்பனர் உள்ளிட்ட மேல் சாதியை சேர்ந்தவங்க தான், வேற யாரும் படிக்கவே முடியாது. அப்படின்ற ஒரு சூழ்நிலையில இருந்து இந்த அளவுக்கு பெண்களை படிக்க வைத்து இன்னைக்கு பேச வாய்ப்பு கொடுத்தது திராவிட இயக்கமும் கம்யூனிஸ்ட் இயக்கங்களும் தான், முற்போக்காளர்களும் தான், வேற யாரும் கிடையாது. இப்போ இதுக்கு அம்பேத்கர், பெரியார் உள்ளிட்ட பலரும் பங்கு முக்கியமானது. அவர்கள் எல்லாம் இன்னைக்கு அமித் மாலவியா சொல்லக்கூடிய, அதை நீதிபதி அவர்களும் சொல்றாங்க, அந்த வைதிக சனாதன கோட்பாட்டை எதிர்த்து பேசியவர்களால் தான் இந்த மாற்றங்கள் வந்திருக்கிறது. அப்படிதான் இன்னைக்கு வந்திருக்கிறாங்க. அப்ப பெண்கள் இந்த அளவுக்கு ஜுடிஷியரிக்குள்ள இருந்து தீர்ப்பு எழுதுறது என்பதே சனாதன தர்ம கோட்பாட்டுக்கு எதிரான ஒரு நடவடிக்கை தான். ஈவேராவை தவிர அவர்களில் வேறு யாரும், அதாவது இந்த ஏற்கனவே சொன்ன தலைவர்கள், ஆன்மீகவாதிகள், அவர்களில் வேறு யாரும் சனாதன தர்மத்திற்கு எதிராக பேசியது இல்லை அப்படின்னு குறிப்பா அவங்களையும் சொல்றாங்க. திமுக, பெரியார். இது 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான ஒரு தேர்தல் பிரச்சார அஜெண்டாவா? ஏன்னா பியூஷ் கோயல் நீதிமன்றத்தில் சொல்லிவிட்டார்கள் பதவி விலகணும். அவர் ஒருபடி மேல போய் இது தேச விரோதம் அப்படின்ட்டாரு. இன்னைக்கு மோடி பேசுவார். அப்ப நீதிமன்றங்களா இருந்தா அது பிரச்சனை கிடையாது. இப்ப இது மாதிரி சர்ச்சைக்குரிய விஷயங்களை, ஆதாரங்கள் இல்லாத விஷயங்களை அரசியல் பிரச்சாரம் போல நீதிபதிகள் பேசினா, பாரன் ரவி பேசுறாரு, அண்ணாமலை, வச்சிராஜா பேசுறத யாரும் ஒன்றும் சொல்லல, அர்ஜுன் சம்பத் பேசுறத ஒன்றும் சொல்லல. ஒரு கான்ஸ்டியூஷனல் போஸ்ட்ல இருந்து ஆர்.என். ரவி பேசினா அது பிரச்சனை, எல்லாரும் அதை கடுமையாக விமர்சிக்கிறாங்க. அதே போல நீதிபதிகள் ஒரு கான்ஸ்டியூஷனல் போஸ்ட்ல நீதிபதி ஜி.ஆர். சாமிநாதன் அவர்கள் வேதம் நம்மளை காப்பாற்றும் அப்படின்னு சொன்னதா இருக்கட்டும், டெமோகிராஃபிக் ப்ரொஃபைல் மாறுறது என்று சொன்னதா இருக்கட்டும், நீதிமன்றத்தை தீர்ப்பில் சொன்ன பல்வேறு கருத்துக்கள் அதையெல்லாம் பிரச்சனைக்குள்ளாகுது. கலைஞரை கிண்டல் பண்ணதா இருக்கட்டும். அதே போல நீதிபதி ஸ்ரீமதி அவர்கள் ஏற்கனவே அது மாதிரி சில கருத்துக்கள் சொல்லியிருக்கிறாங்க. திருப்பரங்குன்றம் மலை அடிவாரத்தில் அங்கே உள்ள மண்டபங்களில் கூட நான்வெஜ் சமைக்கிறது கிடையாது அப்படின்னு ஒரு தவறான செய்தியை, திருப்பரங்குன்றம் ஆடு கோழி வெட்டக்கூடாதுன்ற கேஸில் அவங்க பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அது அப்பட்டமான தவறான செய்தி நம்ம சுட்டி காட்டியிருக்கோம் ஏற்கனவே. ரெண்டாவது, அந்த பகுதி எல்லாம் நான்வெஜ் கடைகள் இருக்கு, எல்லாருக்கும் அங்கே போய் இப்போ முனியாண்டி விலாசிலேருந்து அத்தனையும் இருக்கு, போய் பாருங்க. சுற்றி கறிக்கடை தான் இருக்கும். அது மக்களோட மரபு. அந்த கோயிலே முருகனுக்கு ஆடு கோழி வெட்டிட்டு தான் இருந்தாங்க. ஒன்று. ரெண்டாவது, இப்போ கூட சந்தனக்கூடு விழா நடக்கிற போது திருப்பரங்குன்றத்தில், அதாவது அங்கே ஆடு கோழி வெட்டக்கூடாது, கந்தூரி செய்யக்கூடாதுன்னு ஒருத்தவங்க வழக்கு போடுறாங்க. அந்த வழக்கில் சந்தனக்கூடு விழாவில் 50 பேர் தான் பங்கேற்குன்னு நீதிபதி போடுறாங்க. இப்படி பல சிக்கலான சர்ச்சையான உத்தரவுகள். பழனி கோயிலில் மாற்று மதத்தை சேர்ந்தவர்கள் ஒரு எல்லையை தாண்டி போகக்கூடாது, அப்படி போனா கொடிமரத்தை தாண்டி போகக்கூடாது. கொடிமரம் தான் பிரச்சனை போல. கொடிமரத்துக்கு தாண்டி போனா தாங்கள் இந்து நம்பிக்கையை ஏற்பவர்கள் அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணிட்டு தான் போனோம் அப்படின்னு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா நம்ம சிஎம் கூட போக முடியாது. அவர் ஆன்மீகவாதி சுகி சிவா எக்ஸ்போஸ் பண்ணாரு. ஆமா, கொடிமரமே ஒண்ணு இல்லை அப்படின்னு ஆமா சொன்னாரு. அப்ப அடிப்படையில நீதிமன்றங்கள் சட்டத்தின் அடிப்படையில், சாட்சியங்களின் அடிப்படையில், நீதிமன்ற மரபுகள், தீர்ப்புகளின் அடிப்படையில் அரசியல் சட்ட கண்ணோட்டத்தில் தீர்ப்பு கொடுத்தா இந்த விவாதங்களுக்கு இடம் கிடையாது. ஆனால் அதை மீறி ஐடியாலஜிக்கலாக கொடுக்குற போது தான் இவ்வளவு சிக்கல் வருது. ஐடியாலஜிக்கலான கருத்துக்கள், கண்ணோட்டங்கள் தீர்ப்பில் வருகிற போது அதற்கு எதிரான எதிர்வினை என்பது இருக்க தான் செய்யும். ஆனால் இந்த தீர்ப்புக்கு போதிய எதிர்வினை சமூகத்தில் இல்லை அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். என்னோட கேள்வி அதுதான். நீங்கள் இது நாள் முன்னாடி நம்ம தொடர்ச்சியாக திருப்பரங்குன்ற விவகாரத்தில் பேட்டிகள் எடுத்திருக்கிறோம். நீங்கள் தொடர்ந்து சொன்னீங்க, இஸ்லாமியர்களுக்கு எதிராக எப்படி நீதிமன்றம் அவர்களுக்கு உரிமையான அந்த தர்கா இடத்தை ஆக்கிரமிக்கின்ற முயற்சிகளை தீர்ப்புகளின் வாயிலாக நீதிபதிகள் செய்யறாங்க அப்படின்னு. அப்பொழுது அது இஸ்லாமியர்கள் பிரச்சனை அப்படின்னு பார்த்துட்டு இன்னைக்கு இது
துணை முதல்வருக்கே வந்து அப்படி ஆயிருச்சோ அப்படின்ற ஒரு கேள்வியை எல்லாரும் சமூக வலைதளங்கள்ல வந்து எழுப்புறாங்க. அது பற்றி என்ன நினைக்கிறீங்க? அது திமுகவில் சட்டத்துறைன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த சட்டத்துறை தான் இதுக்கு பதில் சொல்லணும். எத்தனை ஆயிரம் வழக்கறிஞர்கள் இருக்காங்க திமுகவில்? யாராவது ஒருவர் இந்த தீர்ப்பு குறித்து விமர்சனம் பண்ணிப்பாங்களா? எத்தனை 100 சீனியர் அட்வொகேட்ஸ் இருக்கிறாங்க. இது ஏதோ திமுக தீகா பிரச்சனை இல்லைங்க. நீதிமன்றத்தின் மாண்பு, அரசியல் சட்டத்தின் மாண்பை நீதிபதிகள் வீழ்த்துறாங்க. அப்போ ஒரு இன்ஸ்டிடியூஷனை நீ காப்பாற்ற வேணாமா? அரசியல் சட்டத்தை காப்பாற்ற வேணாமா? நீதிபதிகள் எல்லை மீறி போகிற போது அதை யாருங்க கண்டிக்கிறது? கேட்கணுமா இல்லையா? எந்த சீனியர் கவுன்சிலும் நாங்கள் பேச மாட்டோம், பணத்தை என்றது மட்டும்தான் எங்களுக்கு வேலை அப்படின்னு இருக்காங்க. சரி, அரசியல் கட்சியில் அதனால் பயனடைந்தவர்கள் சட்டத்துறை வச்சிருக்கிறாங்க, அதில் பொறுப்புகள் வச்சுக்கிறாங்க, வசூல் பண்ணிக்கிறாங்க. அவங்களும் வாய் திறக்க மாட்டாங்க. அவங்க டெப்டி சிஎம் தான் பேசியிருக்கிறாங்க. ஏற்கனவே இதே உயர்நீதிமன்றம் நீதிபதிகள் இந்த திருப்பரங்குன்றம் தீப வழக்கில் நீதிபதிகள் ஜெயச்சந்திரன், ராமகிருஷ்ணன் தலைமையிலான அமர்வு அரசாங்கம் ஸ்பான்சர் பண்ணால் தான் கலவரம் வரும் அப்படின்னே எழுதியிருந்தாங்க. அது கூட பெருசாக கண்டனங்கள் வரல. தீர்ப்பு எழுதலாம், ஆனால் இதை தாண்டி யூகங்கள்லாம் இப்படி எழுதுறது என்பது அதை கூட கண்டிக்க மாட்டாங்க. தீர்ப்பையே விமர்சிக்கலாம். உச்சநீதிமன்றத்தினால ஒரு 5-6 சீனியர் அட்வொகேட்ஸ் விமர்சிக்கிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டிலே இப்படி எல்லாரும் வாய் மூடி இருக்கிறது இருக்குல்ல, யாருமே பேச மாட்டாங்க. இந்த நீதிபதியில் இப்படி சொன்னது எனக்கு ஒன்றும் வருத்தம் கிடையாது. ஏன்னா நிறைய சித்தாந்த பின்னணியிலேருந்து போகிறாங்க, நீதிபதியில் போகிறாங்கன்றது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அதில் ஒன்றும் யாரும் மறைக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. அவங்களும் அதை ஒத்துக்கிறாங்க. HR கண்ணாவே RSSோட அன்றைக்கு நீதித்துறை தொடர்பான அமைப்பு அதிகார பரிசுன்னு நினைக்கிறேன், அந்த அமைப்பில் தொடர்பில் இருந்தவர் தான் HR கண்ணா. ADM ஜபல்பூர் வழக்கில் இந்திரா காந்தி எமர்ஜென்சி தொடர்பாக, இந்திரா காந்தி பதவி தொடர்பாக, பதவி நீக்கம் தொடர்பாக, அவங்க ஜெயிச்சது, எலெக்ஷன் ஜெயிச்சது தொடர்பாக இதுவான வழக்குகள்லாம் மாற்று கருத்து தெரிவித்த ஒரு நீதிபதி. அதனால அவரை தலைமை நீதிபதி ஆகாம தடுத்தாங்கன்னு அவர் ரிசைன் பண்ணாரு அப்படின்னு வரலாற்றிலே புகழ் பெற்றவர். அவர் RSSோட இவங்க அப்படின்னு இப்ப பிரிண்ட்ல ஒரு கட்டுரை வந்திருக்கு. அப்ப இருந்தே இப்ப வரையும் ஜுடிஷியரிக்குள் ஊடுருவி வேலை செய்வதற்கு RSS எப்படி செஞ்சிருக்கு, அதுல எத்தனை ஜட்ஜஸ் இருந்திருக்கிறாங்க அப்படின்ற விவரம் தான் அதுல தொகுத்து கொடுத்துருக்காங்க. இப்ப சித்தாந்த சார்போடு வரைக்கும் இந்த தீர்ப்புக்கு ஸ்ரீமதி அவர்கள் இவ்வளவு பேசியிருக்கிறாங்க, இதுக்கு கூட ஒரு எதிர்ப்பே இல்லையே. ஆராசா மட்டும் ஒரு நிகழ்ச்சியில பேசியிருக்காரே தவிர மற்றபடி யாரும் பேசல. அப்ப என்ன பிரச்சனைன்னா, திமுகவில் ஐடியாலஜின்றது ஒரு 10% கூட இல்லை. கம்யூனிஸ்ட் கட்சியில தோழர் சண்முகம் அவர்கள் பேசியிருக்கிறார். ஆனா கம்யூனிஸ்ட் கட்சி வக்கீல்கள் ஒரு ஆளும் பேசல. அவங்களுக்கும் ஐலு சங்கம் இருக்குது, அவங்க பேசல. CPIல வக்கீல் இருக்காங்க, அவங்க பேசல. VCKல வக்கீல் இருக்காங்க, அவங்க பேசல. ஏன் இவங்கெல்லாம் பேச மறுக்கிறாங்க, கட்சியெல்லாம் ஏன் பேச மறுக்குது அப்படின்றது எனக்கு ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு விஷயமா தான் இருக்குது. நீங்க எலெக்ஷனுக்குள்ள இது மாதிரி நிறைய தீர்ப்புகள் வரலாம். அரசாங்கமே செயல்படாம முடக்கிற அளவுக்கான நடவடிக்கைகள் இருக்கும். தேர்தல் கமிஷன் வந்துட்டா மற்றவங்களுக்கு தான் ரெஸ்ட்ரிக்ஷன், கோர்ட்டுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. இப்ப ஆளுநர் மாளிகையில் இருந்து ஆளுநர் இதே போன்ற கருத்துக்களை தொடர்ச்சியா வள்ளலார், வள்ளுவர் எல்லார பற்றியும் சனாதனம், காவி போட்டோ போடுறது இன்னும் அப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஆமா, இப்படி தொடர்ச்சியா பண்ணிட்டு அது ஆனா ஒரு உத்தரவா இல்ல, அது வந்து நடைமுறைக்கு வர்றதுல அவர் போய் நிகழ்ச்சிகளை கலந்துறது அந்த அளவுல இருந்துச்சு. இதெல்லாம் உத்தரவுகளில் இருக்கிறது அப்படின்றப்ப இது எப்படி நீதிமன்றத்தின் மூலமாக தமிழ்நாட்டை வந்து ஆண்டிடலாம் அப்படின்னு RSS நினைக்கிறதா? அதாவது பாபர் மசூதி தீர்ப்புல பாபர் மசூதி தொடர்பாக வரலாற்று ரீதியாக தவறான செய்திகளை பதிவு செஞ்சதை வரலாற்று ஆய்வாளர்கள் வந்து வரலாற்றின் கருப்பு தினம் அப்படின்னு அதை சொன்னாங்க. அதுபோல் திருப்பரங்குன்றம் வழக்குலையும் நிறைய கருப்பு தின வரலாறுகள் பதியப்படுகிறது. அதன் தொடர்ச்சியாக தான் இப்போ மிக தவறான ஒரு கருத்து, இந்துக்களுக்கு எதிரான கட்சி திமுகவும் திகாவும் இனப்படுகொலை தான் செய்ய சொன்னாங்க அப்படின்ற கருத்து இதற்கு இன்னும் ஒரு 50 வருஷம் கழிச்சு 100 வருஷம் கழிச்சு படிப்புகளோட கண்ணோட்டத்துலேருந்து பார்த்தா தான் இதோட தீவிரம் தெரியும். அப்போ ஒரு மோசடியான பொய்யான வரலாறு இங்கு கட்டமைக்கப்படுகிறது. ஏற்கனவே அனிதா சுமந்த் அவங்க தீர்ப்புல சொன்னாங்க 100 ஆண்டுகள்ல தான் வந்து அதுவும் பிரிட்டிஷ்காரர்களால் ஜாதி உருவாக்கப்பட்டது. பாருங்க, இப்ப நீங்க வரிசையா தீர்ப்பு பாபர் மசூதி ஜட்ஜ்மெண்ட் படிங்க, அதுக்கப்புறம் இந்த திருப்பரங்குன்றம் ஜட்ஜ்மெண்ட் எல்லாத்தையும் படிங்க, இப்போ இந்த தீர்ப்பை படிங்க, இன்னும் நீதிபதி GR சாமிநாதன் அவர்கள் எச்சிலேரியில் ஊரில் சொன்னது வந்து பல்வேறு தீர்ப்புகளை படிங்க. இப்போ ஒரு வரலாறை ஒரு கட்டமைக்கிறது அப்படின்ற ஒரு சித்தாந்தம் அங்கே ஆதிக்கம் செலுத்துதா அப்படின்ற சந்தேகம் வருது. ஏன்னா RSS எடுத்திருக்கிற ஒரு பாலிசி ரீதியான ஒரு முடிவு என்னன்னா, இந்தியனைசேஷன் ஆஃப் ஜுடிஷியரி.
இந்திய நீதித்துறையை வந்து பாரதமயமாக்குவோம் ஆமா. அப்படின்றத அவங்க ஒரு முடிவெடுத்து அது ஸ்கீமா வேலை செய்கிறாங்க. ஜுடிஷியரிக்குள்ள இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க. அவங்க நிகழ்ச்சிகளில் நீதிபதிகள் போய் வெளிப்படையாக கலந்துக்கிறாங்க. அங்கே ஐடியாலஜிக்கலாக அவங்கள வந்து தயார் பண்ணுறாங்க. அங்கே போய் பேசுறது, அந்த கருத்துக்களை கேட்கறது, இதெல்லாம் அது நடக்க தான் செய்யுது. இது தொடர்ச்சியாக அவங்க வேலை செய்கிறாங்க. எப்படி எலெக்ஷன் கமிஷனை கையில் எடுக்கிறாங்களோ, இடியை கையில் எடுக்கிறாங்களோ, ஐடியை கையில் எடுக்கிறாங்களோ, சிபிஐ கையில் எடுத்திருக்காங்களோ, அதே போல் நீதித்துறையை அவங்க கையில் எடுக்கிறதா முயற்சி பண்ணுறாங்க. அவங்க ஆதரவு உள்ள நபர்கள் இருந்தால் தான், அந்த கருத்து இருந்தால் தான் இன்றைக்கி நீதித்துறைகள் போக முடியுன்ற ஒரு நிகழ்வு இருக்குது, நிலை இருக்குது. அதனால் வக்கீல்களே ஓடி ஓடி போய் வந்து விரும்பலைனாலும் ஆர்எஸ்எஸ் நிகழ்வுகளில் பங்கேற்கிறாங்க. அப்படி பங்கேற்கிறதா இன்னைக்கு நீதிபதி நியமிப்பதற்கான ஒரு தகுதியாக மாறிவிட்டு அப்படி ஒரு கலாச்சாரமே உருவாயிருச்சு. இப்போ இப்படி ஒரு நிலைமை வர்ற போது இதை ஜுடிஷியரி ஒரு தீர்ப்பு சொன்னால் இதை நம்ம பேசக்கூடாது அப்படின்னு கட்சிகள் இன்னும் நினச்சிக்கிட்டு இருந்தா நீங்கள் யதார்த்தம் என்னன்னே உங்களுக்கு புரியலை அப்படின்றத அந்த கட்சிகளுக்கு சொல்லணும். இப்போ அமித் மாலவியா மேல எஃப்ஐஆர் போட்டாங்க. அதுல ஒன்னா அவரை அரெஸ்ட் பண்றதோ விசாரிக்கிறதோ எதுவுமே இல்லை. ஆனா அப்படிப்பட்ட ஒரு நிலையில் 2026 2023 போடப்பட்ட எஃப்ஐஆருக்கு 2026 தேர்தல் நெருக்கத்தில் இருக்கும் பொழுது இப்படி ஒரு உத்தரவு வருவதை எப்படி புரிந்து கொள்வது? இதுக்கு அரசியலுக்கு எந்த சம்பந்தமே இல்லைன்னு புரிஞ்சுக்கலாமா? ஏன்னா நீங்க இவ்வளவு நேரம் சொன்னதுல இருந்து சட்டவிரோதமான அரசியலமைப்பு சட்டவிரோதமான வியாக்கியானங்களை வந்து அவங்க வந்து கொடுத்திருக்கிறாங்க. ஃபேக்சுவல் எரர் இருக்குது. உண்மைக்கு மாறாக வரலாற்றை திரித்து வந்து அவங்க வந்து எல்லாரையும் உண்மையிலே இந்த ஆளுமைகளை இழிவுபடுத்தி அவங்க எழுதியிருக்காங்க அப்படின்ற வரைக்கும் அதுல சொல்ல முடியும். அப்ப இந்த தீர்ப்பு, இந்த உத்தரவு ஒரு அரசியல் நோக்கத்திற்காக அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? இல்லை, அது தீர்ப்புல நீங்க பல்வேறு கருத்துக்கள், வரலாற்றுக்கு உண்மைக்கு மாறான கருத்துக்கள், ஒரு கட்சிக்கு எதிரான கருத்துக்கள், திராவிட கழகத்துக்கு எதிரான கருத்துக்கள், பெரியாருக்கு எதிரான கருத்து, காந்தி பத்தியான ஒப்பீனியன், புத்தரை பத்தியான ஒப்பீனியன், வள்ளலார் பத்தியான ஒப்பீனியன், இதெல்லாம் வருகிற போது அது தீர்ப்பாக புரிந்து கொள்ளப்படாது, நீதிபதியோட சொந்த கருத்தாக தான் புரிந்து கொள்ளப்படும். அதனால தான் இதை தீர்ப்புன்னு சொல்ல முடியாது. நீதிபதியோட கருத்து, நீதிபதியோட விருப்பம் தான் நம்ம சொல்ல முடியும். ஒரு தீர்ப்பு நீதிமன்றத்தில் வழங்கப்படுகிற ஒன்று தீர்ப்பாக இருந்தால் அதில் பிரச்சனை கிடையாது. ஆனால் அது வரலாற்றை கட்டமைப்பதாக தவறான செய்திகளை சொல்வதாக இருந்தால் அதை எல்லாரும் கேள்வி எழுப்பு தான் ஆகணும். இப்போ மக்களுக்கு நீங்கள் வந்து என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இப்போ கட்சிகள் எப்படி இருக்குது அப்படின்றத தெளிவாக சொல்லிட்டீங்க. அப்போ நம்ம முன்னாடி மக்கள் மட்டும்தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு உங்களோட கருத்து? இல்லை, மக்கள் வந்து கேள்வி எழுப்பணும். அதாவது ஒரு அநாகரிகமாக விமர்சிக்கக்கூடாது. அதே சமயம் நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லிட்டு அது இறுதியானது அப்படியெல்லாம் கிடையாது. நீதிமன்ற தீர்ப்பை அரசியல் சட்ட ரீதியில் விமர்சிப்பதற்கான எல்லா உரிமையும் நமக்கு இருக்குது. அதே போல் நீதிபதிகளின் நடத்தை தவறாக இருந்தாலும் நம்ம விமர்சனம் பண்ணணும். ஆர்எஸ்எஸ் மீட்டிங்கில் போய் நீதிபதிகள் பங்கேற்றால் அதை விமர்சனம் பண்ணாமல் இருக்க முடியுமா? வரலாற்று கருத்துக்களை பொய்யா எழுதுனா, தவறாக எழுதுனா அது சொல்லாமல் இருக்க முடியுமா? அது சொல்லித்தான் ஆகணும். இப்போ மக்கள், சோசியல் மீடியாவில் இருக்கிறவங்க எல்லாரும் நீங்கள் ஒரு தீர்ப்புனா அதை படிச்சுட்டு வரலாற்று ஆதாரங்கள், விஷயங்களோடு எடுத்து அது குறித்து கேள்வி எழுப்பணும். இனி அடுத்த கட்டமாக தவறான தீர்ப்புகள் வழங்கப்பட்டால், மக்களுக்கு எதிரான தீர்ப்புகள் வழங்கப்பட்டால், அந்த தீர்ப்பு உள்நோக்கத்தோடு வழங்கப்படுவதா நம்மளுக்கு தெரிஞ்சால் மக்கள் போராட வரணும். இன்னைக்கு இஸ்லாமியர்களுக்கு மதுரை உயர்நீதிமன்றத்தின் மீது ஏதாவது நம்பிக்கை இருக்குமா? எந்த நம்பிக்கையும் கிடையாது. இப்போ திராவிட இயக்கத்தை சேர்ந்தவர்கள், கம்யூனிஸ்ட் இயக்கத்தை சேர்ந்தவர்களுக்கெல்லாம் எதிரான சித்தாந்த நிலைப்பாடு கொண்டவர்கள் தீர்ப்பு சொல்கிறாங்க. இப்போ வக்கீல்கிட்ட பொதுவாக கேட்குறப்ப இந்த கேஸை இவங்ககிட்ட போடலாமா அப்படின்னா, இப்போ ஜிஆர் சாமிநாதன் அவர்கள்ட்ட ஒரு கேஸை போடலாமா, நீதி சிறிமதிட்டு போடலாமா, நீதி விக்டோரியா கவர்கிட்ட போடலாமா, ஜெயச்சந்திரன்ட்டு போடலாமா, இல்லை வேறு நீதிபதி சுரேஷ்குமார்கிட்ட போடலாமா, ஜெகதீஷ் சந்திரா நீதிபதிகிட்ட போடலாமா அப்படின்னா வக்கீல்கள் அதை எப்படி முடிவு பண்ணுவாங்க? அவங்க எப்படி சிந்திக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் முடிவு பண்ணுவாங்க. இந்த ஜட்ஜி இந்த மாதிரி கண்ணோட்டத்தில் உள்ளவர், சட்டத்தெல்லாம் ரெண்டாவது, ஆனால் நீதிபதியோட கண்ணோட்டம் ஒரு பிரச்சனையில் என்னவா இருக்கும் அப்படின்னு. இப்போ நீதிபதி ஜிஆர் சாமிநாதன் அவர்களிடம் அல்லது நீதிபதி சிறிமதிட்ட இஸ்லாமியர் சார்பில் திருப்புறம்ன்ற கேஸ் ஏதாவது அங்கே போய் போடணும்னு ஒரு கட்சிக்காரர் வந்தாருன்னா என்ன அட்வைஸ் பண்ணுவா வக்கீல்? ஆமாம், நீங்கள் ஒரு பிரச்சனைன்னு போனால் அவங்க வந்து மொத்த சொத்து உனக்கு இல்லைன்னு கூட எழுதிடுவாங்க. இது மக்களே புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஜெயிலேருந்து கூட சில சமயம் சொல்லுவாங்க, இந்த ஜட்ஜிட்ட இது போடாதீங்க சார், ஜெயிலேருந்தே சொல்லுவான். ஜட்ஜஸ் அசஸ் பண்ணி அப்படி வச்சிருக்கிறாங்க. இப்போ நீதிபதிகள் வெறும் தீர்ப்பு வழியாக இல்லை, அவங்க சிந்தனை வழியாக மக்களிடம் அறியப்படுகிறார்கள். அப்படி இருக்கிற போது நீதிபதிகள் மனிதர்கள் தான், அவர்கள் சிந்தனை தவறாகவும் சித்தாந்த அடிப்படையெல்லாம் போகும். இண்டியனைசேஷன் ஆஃப் ஜுடிஷியரின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அப்படி இருக்கிற போது இதை
மக்களும் அரசியல் கட்சிகளும் தீவிரமாக எதுக்கணும். அதில் முக்கியமாக பேச வேண்டிய பிரச்சனை ஏற்கனவே நம்ம பேசியிருக்கிறோம், ஜட்ஜஸ் அப்பாயின்மெண்ட். அதை பேசாமல் நீதிபதிகள் நியமனம், போர்ட்ஃபோலியோ அலோகேஷன், நீதிபதிகளுக்கு எப்படி வழக்குகள் ஒதுக்கப்படுகிறது அப்படின்ற போர்ட்ஃபோலியோ அலோகேஷன், அதற்கான முறை என்ன, அடுத்து நீதிபதிகள் சித்தாந்த ரீதியாக பேசினா என்ன செய்யறது, ஏன் சட்டப்பேரவையில் பேச வேண்டியதானே? இதை கொண்டு வந்து திராவிட இயக்கம் இந்துக்களுக்கு எதிரானது அப்படின்னு கொண்டு இருக்காங்க. சட்டசபையில் ஒரு கண்டிச்சு தீர்மானம் போடுங்க. ஏன் போடக்கூடாது? அது அரசியல் கருத்து. நீங்கள் அது நீதி வழக்கு தொடர்பானது கிடையாது. ஒரு அரசியல் கருத்தை நீதிபதி சொல்கிற போது சட்டப்பேரவையில் அதை கண்டித்து ஒரு தீர்மானம் போட்டு விவாதம் பண்ண வேண்டியதானே? ஜுடிஷியரி தொடர்ந்து வந்து இப்படி ஒரு தவறான முறையில் போகுது அப்படின்னு பேச வேண்டியதானே? எந்த அரசியல் கட்சியும் ஏன் பேச மாட்டாங்க? திமுகவில் வந்து சட்டத்துறைன்னு ஒன்று இருக்குதா என்னன்னு இல்லைன்னே தெரியலை. அதனால் இவங்க இனி செய்வாங்க அப்படின்னு யாராலும் நம்பிக்கிட்டு இருந்தீங்கன்னா அது அப்படி நடக்காது. மக்கள் கேள்வி கேட்குற போது தான் இவங்களும் வருவாங்க. அதனால் மக்கள் தான் இன்னைக்கு களத்துக்கு வரணும். ஓகே தோழர், இவ்வளவு நேரம் நம்முடைய பார்வையாளர்களுக்காக நேரத்தை ஒதுக்கி கருத்துக்களை பகிர்ந்துட்டது ரொம்ப நன்றி தோழர். நன்றி.